ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். திருப்பாடலின் புத்தகம் 121 அதிகாரம் 3வது இறை வார்த்தை. திருப்பாடலின் புத்தகம் சங்கீத புத்தகம் 121 அதிகாரம் 3வது இறை வார்த்தை. உன் கால் இடராதபடி உன்னை காக்கும்படி தூதனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு நண்பா, என் அன்பு சகோதரா, என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். உன் கால் இடராதபடி. எந்த பகுதியில் போனாலும் என் கால்கள் சறுக்கிறது. தாவீது சொன்னான், ஆண்டவரே என் கால்கள் சறுக்கும் பொழுது உடைய கிருபை தாங்கினதப்பா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், உன் கால்கள் சறுக்கும் பொழுது உன்னை காக்கும்படியாய் ஒரு தூதனுக்கு கட்டளையிட்டிருக்கிற. உங்கள் கூடவே ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாரு. உன்னை காக்கும்படி ஒரு தூதன், உன்னை பாதுகாக்கும்படி தூதன். சங்கீத புத்தகம் 91 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லர் நிழலில் தங்குவா. உங்களை மறைவாய் என்னையும் உங்களையும் பாதுகாக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் அனுதினமும் பாதுகாக்கிறா. கண்ணை இமை காப்பது போல கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல என்னையும் உங்களையும் பாதுகாக்கிறார். உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய தேவ திட்டம் தேவனிடத்தில் உண்டு. அந்த திட்டத்தை நிறைவேற்ற விடாதபடி பிசாசானவன் நம் கால்களை சறுக்குகிறான், இடர பண்ணுகிறான். செய்கிற காரியங்களில் ஆசீர்வாதமாக இருக்க விடாதபடி நம்மை இடர பண்ணும்படியா அவன் எத்தனை திட்டம் போட்டாலும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் தேவனோ கூட இருந்து நமக்கு ஒரு தூதனை கொடுத்து அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா! அவர் பாதுகாக்கிறார். கூடவே இருந்து கால் வலுவாதபடி பாதைக்கு அவருடைய வார்த்தை வெளிச்சமாய், அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் மாறும். நம் பாதங்களுக்கு அது தீபமாய் மாறும். எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் நின்று அதே சங்கீத புத்தகம் 121 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களையும் கரங்களையும் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். அங்கிருந்து பரலோகத்திலிருந்து எப்படி உதவி வருதோ, உதவி வரும் கண்மலையை பார்க்கும் பொழுது எப்படி ஆசீர்வாதம் வருகிறதோ, அங்கிருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகணும். எத்தனை கொரோனாக்கள், எத்தனை கொடிய வெள்ளங்கள், எத்தனை கொடூர நோய்கள், எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களை வந்து சந்தித்தாலும் அது உன்னையும் என்னையும் தொடாதபடி கடந்து போக தேவன் ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். எத்தனை கொடூரமான கொந்தளிப்புகள் தேசத்தில் இருந்தபோதும் இதுவரை உங்களையும் என்னையும் பாதுகாத்தாரே, அவர் காத்து கொள்கிற தேவன். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல நம்மை சுமக்கிற தேவன் நமக்காக ஒரு தூதனை வைத்திருக்கிறார். அந்த தூதன் இந்த நாள் முழுதும், இந்த வாரம் முழுதும், இந்த மாதம் முழுதும், இந்த ஆண்டு முழுதும், உங்கள் ஆயுள் முழுதும் நடத்துக வல்லவராக இருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தந்து கால் இடராதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள ஒரு நல்ல தூதன் இருக்கிறார், நல்ல தெய்வம் இருக்கிறார். தகப்பன் கைவிட்டாலும், தாய் கைவிட்டாலும், கணவர் கைவிட்டாலும், மனைவி கைவிட்டாலும், பிள்ளைகள் மறந்து போனாலும் நம்மை மறவாத ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. இது என் பையன், இது என் பொண்ணு, இவனை பாதுகாத்துக்கொள். இவனுக்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தினேன். இவனை மீட்டுக் கொள்ளும்படியாகத்தான் நான் பாதாளத்தில் இறங்கி 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு நான் பாதுகாப்பை கொடுப்பேன். என்னுடைய இரத்தத்தினால் பாதுகாப்பை கொடுப்பேன். என்னுடைய தூதனை கொண்டு பாதுகாப்பை கொடுப்பேன். உன் கால்கள் வலுவாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். என் கால்கள் இடராதபடி என்னை காக்கும்படி தூதனுக்கு கட்டளையிட்டிருக்கேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, எங்கள் போக்குவரத்தை பொறுப்படும். நாங்கள் போகும் பாதை நீர் அறிந்திருக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னதாய் மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் கடந்து வந்தவர்
ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முன்னதாய் நீ கடந்து வருவீராக. கையின் பியாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தகப்பனே, ஒவ்வொருவரை சுற்றியும், வீடையும் குடியிருப்பையும் குடும்பங்களை சுற்றியும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து தூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.